இது வந்து ஒரு பிரீடிங் செட்டப்ல ஒரு பகுதிங்க. பிரீடிங் செட்டப். ஆமா ஆமாங்க. சரிங்க. வாங்க உள்ள போலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய இதுல அந்த அட்வான்ஸ் லைன் சொல்லுவாங்கல்ல, அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இந்த அட்வான்ஸ் லைன்ல இருக்கக்கூடிய சேவல், அதே பட்டா கொண்ட சேவல் பொட்டை போட்டிருக்கேன். இது என்னன்னா எல்லாம் அந்த பொட்டையும் சரி இது சாவலும் சரி அட்வான்ஸ் லைனேஜ்ங்க. இப்ப எல்லாருமே அதை கொஞ்சம் லைக் பண்றாங்கல்ல, அந்த மோகம் கொஞ்சம் இருக்குல்ல. ஜீரோ ஸ்டெப் அட்வான்ஸ் லைன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த லைன்ல போட்டுக்கிறேங்க. அது பாருங்க பொட்டையுமே வந்து உங்களுக்கு பட்டா கொண்டையில தான் வந்திருக்கு. ஆமா, ரெண்டும் கன்னிப்பட்டதாங்க. சரி சரிங்க. கன்னிப்பட்டதா ஃபர்ஸ்ட் பேட்ச் அதுக்கு போட்டுக்கிறேங்க. பாருங்க பக்கத்துல ஒரு கூட வச்சிருக்க அதுல தான் மொட்டு விட்டுருங்க. நம்ம மேல இருக்கிற வாளில நம்ம அதை எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்க. தீவன தண்ணி அதுல வச்சுக்கிறோம். நேரம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா ஆமா. சுண்ணாம்பு காது இல்லீங்களா? ஆமா, இத கோழி செங்கற்புன்னு சொல்றாங்க. முழு கோழிங்க அது. ஆமாங்க. நம்ம அந்த விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் முழு கோழிங்க. அடுத்து பட்டா கொண்ட லைன், இதுவும் அட்வான்ஸ் லைனுங்க. சரிங்க. அதனால இது ரெண்டும் சிஸ்டர்ஸ் தான். ஓகே ஓகே. ரெண்டும் ஒரே ஜோடியில வந்ததுதான். அதனால இவருக்கே போட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெண்டு. அருமையா இருக்குங்க. நான் இந்த பிரீடிங் அமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்துங்க போதிங்க. அது வித்தியாசமான போதி. அதாவது நம்ம ஊர்ல அப்ப இருந்து சொல்லுவாங்க சனிக்கிழமை போதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு சனிக்கிழமை. அதாவது விளையாட்டுக்கு வந்து சனிக்கிழமை போச்சுன்னா இது தோல்வியே வராது அப்படிங்கிற மாதிரி நிறங்க. ஓ, அதுக்காக தான் சனிக்கிழமை. ஆமாங்க. முதல்ல நான் சொன்னேன் தெரியுங்களா, யாருக்கு சாவலா இருந்தாலும் சரி விளையாட்டு தரேன்னு அந்த கலர் நல்லா இருந்தது, முக லட்சணம் எல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து பிரீடிங் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இது வந்து வேற நண்பரோட இதுதாங்க. சரி சரி. அது வாங்கினதுதான். என்னுடைய பொட்ட லைனேஜ்ல இதை மேட்ச் பண்ணிருக்கிறேங்க. ரொம்ப மெயினான லைன்ல